நண்பர்களே, நேத்து ஓடின 1500 மீட்டர் ஓட்டத்துல இன்னைக்கு காலை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. எப்போதும் 5 கிலோமீட்டர் ஓடிட்டு அசராம நடந்து வருவேன். ஆனா என்னமோ தெரியல, நேத்து போன 1100 மீட்டர்ல இன்னைக்கு சுத்தமா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஏன் அப்படின்னு தெரியல. என்ன அப்படின்னா, நேத்து கணக்கெல்லாம் பார்த்து ஓடல, ஒரு கரடு முரடான பாதையில தான் ஓடினேன். அதனால என்னமோ கால் வலிக்குதான் என்னமான்னு தெரியல. இருந்தாலும் ஓடாம இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கெந்தி கெந்தி ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினேன். அதுக்கப்புறம் கால் எதுவும் ஒடிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்னுட்டேன். ஏன்னா வலினா வலி, அப்படி ஒரு வலி. அப்புறம் எப்படியோ ஒரு சிறப்பா ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு புரதத்தெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வினோத ஜூஸ் ஒண்ணு போலான்னு சொல்லிட்டு நானே ஒரு ஜூஸ் ஒண்ணு போட்டேன். அந்த ஜூஸ போட போட எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. நாளைக்கு காலைல ஓடுவோமா இல்ல பாத்ரூம்ல விழுந்து படுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஜூஸ போட்டு குடிச்சு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் போட்டு குடிச்சிட்டேன். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஜூஸ படத்துல கூட பார்த்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம சர்க்கரை கட்டுல இருக்கிறனால சர்க்கரை போடாம போட்ட ஜூஸ் இது. ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு துணி கொஞ்சம் ஊற வைக்க வேண்டியது இருந்தது. துணி எல்லாம் ஊற வச்சுட்டு போய் ஒரு கருப்பு காப்பி ஒண்ணு சர்க்கரை இல்லாம குடிச்சிட்டு வீட்டுல வந்து ஒரு உறக்கத்தை போட்டு ஒரு 5 மணி போல எந்திரிச்சு பார்த்தா வீட்டு ஓனர் ஐயா ஒரு 5 கல்லு உடைக்கணும்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கூப்பிட்டாரு. நானும் பல்ல இழிச்சிட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு கல்ல போட்டு டமால் டுமால்னு போட்டு உடைச்சிட்டு இருந்தேன். ஹவுஸ் ஓனர் ஐயா நல்ல மனிதர் என்பதால் அவர் கேட்டோடனே போய் எல்லா கல்லையுமே உடச்சு கொடுத்துட்டேன். அந்த கல்லுல போட்ட அடியில பாதி அடி என் கையிலே டம்மு டம்முன்னு விழுந்துச்சு. விழுந்த இடத்துல விழுந்தனால வலி வேற சரியான வலி, நல்லா வீங்கி வேற போச்சு. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயிற்சி கூடத்துக்கு கிளம்பிட்டேன். பயிற்சி கூடத்துக்கு வந்து இன்னைக்கு நான் பயிற்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பயிற்சி கூடத்திலே கொஞ்ச நேரம் அட்டியை போட்டு இன்னைக்கு நாளை இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நம்ம அடுத்த வீட்டுல சந்திப்போம். பாய்.